அனைவருக்கும் வணக்கம். ஓம் முருகா சரணம். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது கர்ம வினைகளை நீக்க வல்ல நாம் சொல்ல வேண்டிய திருப்புகழ் பாடல். கர்ம வினை என்பது ஒருவரின் முந்தைய காலத்தில் ஜென்மங்களின் செயல் விளைவுகளால் ஏற்படும் ஒரு நிலை. இந்த வினை நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கர்ம வினைகளை குறைக்க நாம் அன்னதானம் செய்வது, கோவில்களுக்கு சென்று வருவது மற்றும் இறைவனை வழிபடுவது இவையெல்லாம் கர்ம வினைகளை குறைக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கை. இதில் இன்பம் வரும்போது நாம் மகிழ்ச்சி அடையவும், மனம் துன்பம் ஏற்படும் போதும் தடுமாறுகிறது. அவ்வாறு துன்பம் ஏற்படும் போது இதன் வெளிப்பாடாக உச்சகட்டமாக கடவுளிடம் சென்று அவரை வழிபாடு செய்கிறோம். ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறப்பதே நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியம் ஆகும். அதை அனுபவிப்பதற்காகவே இப்பூமிக்கு வருகிறார்கள். அதனால்தான் நாம் வாழும் பூமிக்கு தர்ம பூமி, கர்ம பூமி என்று பெயர் உள்ளது. சிறு தவறு முதல் பெரும் குற்றங்கள் வரை மனித வாழ்வின் அனைத்து சம்பவங்களும் கால பகவான் என்னும் கண்காணிப்பு கேமராவால் படம் பிடிக்கப்படுகிறது. இதை உணர்ந்தவர்கள் இறைவனிடம் சரணாகதி அடைந்து அவரின் அருட்கருணையால் கர்ம வினை நீக்கி சுப வாழ்வு வாழ்கிறார்கள். ஒருவர் தன் வாழ்நாளின் நற்பலன்களை அனுபவிக்க நிகழ்காலத்தில் கட்டுப்பாட்டுடன் வாழ வைக்கும் முயற்சியாகவே நம் முன்னோர்கள் ஆன்மீகம் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களை உபதேசித்து இருக்கிறார்கள். அவ்வாறு நாம் முருக பெருமனை வணங்கினால் நம் கர்ம வினைகள் நீங்கி நாம் நிச்சயம் நல்லபடியாக வாழ முடியும். ஆறுமுக பெருமானின் புகழை பாடும் திருப்புகழில் கர்ம வினைகளை போக்கக்கூடிய பாடல்கள் நிறைய உள்ளன. அதில் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழில் பல பாடல்கள் நம் வினைகளை நீக்க வல்லவனாக உள்ளன. கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைய நாம் தினமும் திருப்புகழை பாராயணம் செய்து வந்தால் நிச்சயம் நமது துன்பங்களிலிருந்தும் கர்ம வினையின் தாக்கத்திலிருந்தும் விடுபட முடியும் என்று நம்பப்படுகிறது. உதாரணமாக, தீராத கர்ம வினை துயரை நீக்கும் என்னும் திருப்புகழ் தலைப்பில் உள்ள பாடல்கள் மூலம் நம் கர்ம வினைகளை நீக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. திருப்புகழில் உள்ள சில பாடல்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவனாக உள்ளன. அவற்றை பாராயணம் செய்வது நமக்கு நன்மை பயக்கும். திருப்புகழ் பாராயணம் செய்வதால் நமக்கு மன அமைதியையும் துன்பங்களிலிருந்து விடுபட உதவும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. இப்போது நாம் எந்த திருப்புகழை பாடலாம் என்று பார்ப்போம். திரு அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய இருவினை அஞ்ச என்னும் திருப்புகழை நாம் தினமும் பாராயணம் செய்து வருவதால் நிச்சயம் நமது தீவினை எல்லாம் நீங்கி நாம் நல்லபடியாக வாழ முடியும். முருகனின் அருளால் நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும். இப்போது அந்த திருப்புகழை பார்க்கலாம். இருவினை அஞ்ச என்னும் திருப்புகழ் திருவருணை என்று சொல்லப்படும் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது. இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேறி. இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேறி. இனவருள் அன்பு மொழிய கடம்புவின் அதகமும் கொடு அளிப்பாட. இனவருள் அன்பு மொழிய கடம்புவின் அதகமும் கொடு அளிப்பாட. கரிமுகன் எம்பி முருகனென அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன். கரிமுகன் எம்பி முருகனென அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன். கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே. கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே. திரிபுர மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி. திரிபுர மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி. சிவம் வெளி அங்கன் அருள் குடிக்கொண்டு திகழ நடனஞ்செய்து எமையின். சிவம் வெளி அங்கன் அருள் குடிக்கொண்டு திகழ நடஞ்செய்து எமையின். அரசு இடங்கொள மழுவுட எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா. அரசு இடங்கொள மழுவுட எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா. அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே. அருணை விலங்கல் மகிழ்குற மங்கை அமளி நலங்கொள் பெருமாளே. அமளி நலங்கொள் பெருமாளே. அமளி நலங்கொள் பெருமாளே. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், நல்வினை தீவினை இரண்டுமே அஞ்சி ஒழிய மலக்கூட்டங்கள் மங்கி ஒழிய, அதாவது
மாசுகள் மங்கி அழிய அஞ்ஞானமும் நோய்களும் அகல நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து அருள் வாக்குகளும் அன்பான மொழிகளும் கூற உன் கடப்ப மலரின் உயிர் தரும் மருந்தாம் தேனைச் சுற்றி வண்டுகள் ரீங்காரம் செய்து முரள யானை முகன் கணபதி என் தம்பியே முருகா என்றழைக்க தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிய என் முன்னே கருணை மிக காட்டி மலர்ந்த முகத்தோடு வேகமாக நடனம் செய்தவாறு வந்து அருள் புரிய வேண்டும். திரிபுரம் அழியவும் மன்மதனின் உடல் எரியவும் விளங்கும் புன் சிரிப்பை சிரித்தே எரித்த ரிஷப வாகனம் ஏறும் சிவபெருமான் பரவெளியில் திருவருளோடு வீற்றிருந்து விளங்க நடனம் செய்து எம்மை பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றிக்கொண்டு மழு ஆயுதத்தை ஏந்திய எம் தந்தை மாசற்றவன் மகிழ்ச்சியடைந்த குருநாதனே திரு அண்ணாமலை குஞ்சிலே மகிழும் குரமங்கையின் மலர் படுக்கையிலே மனம் மகிழும் பெருமாளே. நன்றி.